அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையும் உள்ள நம்மவர்களே, வாழ்க வளமுடன் வளர்க. சுத்த சன்மார்க்க முக்கிய லட்சியம் எது அப்படின்றார் வள்ளல் பெருமான். சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய லட்சியம் எது? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அது இருக்கணும். எல்லா உயிர்களிடத்தும் உயிர் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எல்லா உயிர்கிட்டையும் உயிர் ஒன்று தான். எல்லா உயிரும் உயிர் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதேபோல் எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாவும் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆன்மா இருக்குது, எல்லா உயிருக்கும் நமக்கு இருக்கிற ஆன்மா தான் அதுக்கு இருக்குது. இறைவனும் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கிறார். இறைவன் என்ன பண்ணுறாரு? எறும்பு முதல் அனைத்து உயிர்களுக்கும் ஒன்றாகத்தான் அருள் பாலிக்கின்றார். அதாவது நாம் வஸ்திரம் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம், உருவத்தை கொடுக்குறோம், உயிரை கொடுக்குறோம். ஆனால் எதை கொடுத்தாலும் அந்த ஓரறிவு உள்ள ஜீவர்களுக்கு என்ன படி அளிக்கின்றாரோ, ஓரறிவு உள்ளதும் உயிர் தான், ஈரறிவு உள்ளதும் உயிர் தான். அனைத்து உயிர்களுக்கும் எதாவது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவங்க உயிரெல்லாம் கொடுக்கல. நம்மால் உயிர் கொடுக்குறாங்க. யாருக்கு? சாமிக்கு உயிரை கொடுக்குறாங்க, சாமிக்கு உயிர் உண்டாக்குறாங்க. ஆனால் எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க இளம் வயசில், அவங்களுக்கு உயிரை கொடுக்க முடியல. சாமிக்கு உயிர் கொடுக்குறேன்றார், சாமிக்கு கண்ணை திறந்து விட்றான்றார். எவ்வளோ பேருக்கு பார்வை கம்மியாக இருக்குது, அவங்கள சரி பண்ண முடியல. ஏன்னு கேட்டால், நாம் இவையெல்லாம் செய்தாலும் நமக்கு அதிகபட்சமாக ஆண்டவன் எதையும் கொடுப்பதில்லை. இதான் புரிஞ்சுக்கணும். அது என்ன சொல்கிறாரு? உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்குக அப்படின்றார். உயிரெல்லாம் பொதுவான அதான் அவர் செய்கிறார். ஆண்டவன் எல்லா உயிருக்கும் பொதுவாக தான் இருக்கிறார். ஒருதலை பட்சமாக கிடையாது. கொடுத்தவன் கொடுக்காதவன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அவனுடைய கர்ம வினையால் அவன் கஷ்டப்படுகின்றான். அதை தான் சொல்கிறார். அப்போ எல்லா உயிர்களுக்கும் சமமாக தான் ஆண்டவன் அருள் பாலிக்கின்றான். அப்படி பார்க்கின்ற பொழுது உயிருள் யாம், உயிர் உள்ள நாம் இருக்கிறோம். உயிருள் யாம், எம்முள் உயிர், நம்ம உள்ள உயிர் இருக்குது. இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்சிவமே. அவர் தான் மெய்சிவம். நம்ம உள்ள இருக்கிறவர் மெய்சிவம். உயிர் நலம் பரவணும், அதான் சொன்னார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகலாம் ஓங்குக. எதையும் கொல்லக்கூடாது, கொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இறைவன் படைத்த உயிர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டுமே தவிர அதை கொல்வதற்கான அதிகாரம் நம்மகிட்ட இல்லை, நம்மிடம் இல்லை. சித்திவளாக திருமாளிகையில் முதல் கொடியை கட்டி பேருபதேசம் செய்கிறார். அங்கே என்ன சொல்கிறாரு? இறந்த காலம் நிகழ்காலத்தில் வருகிறது. அதாவது இறந்த காலத்தை நம்ம நிகழ்காலத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம விட்டு பிரியமானவர்கள் மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய உருவம், அவங்களுடைய நடை, உடை, பாவனை, அவருடைய பொருட்கள், துணி, நகைகள், அவர் இருக்கும் இடம், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர்களுக்கு நம்ம உயிர் கொடுக்குறோம். அவர்களுக்கு நம்முடைய உயிரை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் மீண்டும் நம்மிடமே வருவார்.
ஆகினால இறந்த காலத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் வாழுங்காலம் எவ்வளவு? நீங்கள் வாழறது எவ்வளோ நாள்? அதை பாருங்க. எவ்வளோ நாள் இருப்போன்றது தெரியாது. இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ என் கோவே அப்படின்றார். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இறந்த காலத்தை எண்ணி இருந்தால் நிகழ்காலத்தில் நீங்கள் இறையருளை பெற முடியாது. இறந்த காலத்தில் நீங்கள் இருக்கின்ற பொழுது நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னா, நடந்ததே நினச்சின்னு இருந்தால் அமைதியே இருக்காது, இக்காலமும் அமைதி இருக்காது. அவன் பழைய கர்மா அது வருவதற்கு பழைய கர்மா உங்களை ஆட்கொள்ளும். இறந்த காலத்தையே நினச்சிருந்தீங்கன்னா அவ்வளோதான். பிறருக்கு உயிர் கொடுத்தால் உங்கள் உயிர் போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். அவர் உயிர் கொடுக்கலாம், உயிர் கொடுக்குற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு இறையருளை பெறலை. ஆனால் உயிரை டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கு. அவர் சிலையை கொடுத்து பார்க்குற, கண்ணு திறந்து பார்க்குற. ஒரு இடத்துல கண்ணு திறந்தார் சாமிக்கு, நான் பார்த்தேன். தங்க ஊசியால் கண்ணு திறந்தார். திறக்கிறவர் கண்ணாடி போட்டுனுக்கிறார். இவரே கண்ணாடி போட்டுனுக்கிறாரு, அவர் போய் கண்ணு திறகுறாரு. சாமி கண்ணு திறக்கிறாரு. இது தப்பான்னு நினைக்காதீங்க. நான் நாத்திகன் இல்லை. இந்த உடம்பை விசாரணை செய்து கொண்டிருங்கள் என்றார். உடம்புல நிகழ்ந்திருக்கக்கூடிய அற்புதங்களை விசாரணை செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். இல்லாதவருக்கு உயிர் கொடுத்தால் உங்கள் உயிர் போய்விடும். வாழ்க்கையின் நோக்கமா இருப்பது இது? வாழ்க்கையினுடைய நோக்கமா இது? நான் அடுத்தவங்களுக்கு உயிர் கொடுக்குறேன், உயிர் உண்டாக்குறேன், கண்ணை திறக்கிறேன்றதெல்லாம் உங்களால் முடியுமா? முடியாது. ஆகினால வாழுங்காலத்தில் சதா அண்ட விசாரத்தில் இருங்கள் அப்படின்றார். அண்டத்தினுடைய விசாரத்தில் இருங்கள் அப்படின்றார். உயிர் ஒரு நுட்பமானது. ஒரு அணுவை விட, அணுனா கண்ணுக்கு தெரியாது, அந்த அணுவுக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிறது தான் உயிர். அது நுட்பமான, அதை அறிய முடியாது, பார்க்க முடியாது, உணர முடியாது. உணரலாம், பார்க்க முடியாது. 1000 மில்லியன் அண்டங்களையும் ஆள்பவர் யாரு? ஆண்டவன். 1000 மில்லியனா, 1000 மில்லியன் அண்டங்களையும் ஆள்பவர் ஆண்டவன். பூமி ஒரு சின்ன அணு, ஆண்டவனுக்கு ஒரு சின்ன அணு. பூமியே ஆண்டவனுக்கு சின்ன ஒரு கடுகு மாதிரியா. அப்பேற்பட்ட ஆண்டவனுக்கு நம்ம பூமியில் எங்கே இருக்கிறோன்னு தெரியுமா? நாம் உயிரை கொடுக்குறோம், கண்ணை திறக்கிறோம், கோயில் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம். ஆனால் தெரியுமா? அது மட்டும் இல்லை, காணிக்கை கொடுக்குறோம் ஆண்டவனுக்கு. இது கொஞ்சம் நல்லா உள்வாங்கி பாருங்கள். ஆண்டவனுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கலாமா? இப்போ ஆகார விருத்தி செய்கிறாங்க, அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், உதவி செய்யலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா இது 10 பேர், அதில் 10 நடமாடும் தெய்வம் சாப்பிடுது. அதே போல் கோவிலில் எந்த கோவில் அதெல்லாம் ஆகார வசதி செஞ்சு கொடுக்கலாம். ஆந்திராவில் முன்னாள் ஆண்டவர் ஒரு முதலமைச்சர் அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு போனார். ஏன்னா வரவங்க பசியோடு போகிறாங்க, ஏழைங்க நிறைய பேர் வராங்கன்றதை பார்த்து அவர் செஞ்சார். ஆந்திரா முதலமைச்சர், அப்போதைய முதலமைச்சர். அது இன்றைக்கி பிரமாண்டமாக நடந்துன்னு இருக்குது. அதே போல் ஏழைங்க உயிர் ஆகாரம் இல்லாத போகுது, ஆகாரத்தால் செத்து போகிறாங்க, ஆகாரம் இல்லாத என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் தர்மசாலையை துவக்கினார். 40 ஆண்டுக்கு முன்னாடிலாம் பார்த்தா தர்மசாலையில் கியூவில் நின்று தான் சாப்பிட்ணும். பல மணி நேரம் நிற்கணும், இடமும் கம்மியாக இருக்கும், ஒரு 100 பேர் தான் உட்காரலாம்.
அப்போ ஒரு 1000 பேர் கூடுவாங்க. அந்த 1000 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும். இப்போ ஆகாரம் கொடுக்குற மாதிரி அப்போ யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ரோட்டில் வந்து மோர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆகாரம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ பணப்பற்றாக்குறை, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 40 வருஷம் முன்னே நான் போயிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்கன்னா அங்கே போய் முன்னாடியே நீ இடம் பிடிச்சி கியூவில் உட்காந்தா தான் சாப்பாடு கிடைக்கும். ஆமாம், அது சாப்பாடுக்காக முண்டி அடிச்சுன்னு போவாங்க. அதில் நம்ம மாதிரி இருக்கிறவங்க ஒதுங்கிடுவாங்க. சரி பாவம், அவங்க தான் சாப்பிடணும்னு பேசாமல் வீட்டு கூட வந்துடுவாங்க சில பேர். அந்த மாதிரி காலகட்டம் இன்றைக்கி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதுபோல் திருப்பதிக்கு போகிறவங்களுக்கு அன்னைக்கு ஆகாரம் இல்லாத வந்தாங்க. அதனால் இன்றைக்கி நல்லா நிம்மதியாக 3 வேளை சாப்பிட்றாங்க, சாமி பார்க்குறாங்க, திருப்தியாக வராங்க. அப்போ இதுதான் வந்து உண்மையான இறை வழிபாடு அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். ஜீவர்களுக்கு உபகாரம் செய்வது தான் இறை வழிபாடு. இறைவனுக்கு காணிக்கை கொடுப்பது இறை வழிபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி 1000 கோடி மில்லியன் அண்டங்களையும் ஆளக்கூடிய இறைவன் இந்த பூமியிலே நீ இருக்கிறது அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதெல்லாம் இருக்காது. அவரால் தான் நாம் வந்தோம். இது வள்ளலார் கேட்குற கேள்வி. நீ தெரியணும்னு சொன்னால் உபகாரம் பண்ணணும், பிறரை பற்றி விசாரணை பண்ணக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, கெடுக்கக்கூடாது, இறைவனையே விசாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றார். இப்போ நாம் ஒரு அணு மாதிரி தான் ஆண்டவனுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துட்ருக்கோம். இது ஒரு சிறைசாலை தான். வீட்டில் உட்காந்துக்கிறோமே, இது ஒரு சிறைசாலை தான். சிறையில் இருக்கிறோம் நாம். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, கதவை திறந்து பாருங்கள், நந்தா மணி விளக்கே, நான நடத்தரசே, என் உரிமை நாயகனே, கதவு திற அப்படின்றார். வீட்டினுடைய கதவை திறங்க, உங்களுடைய கதவை திறந்து பாருங்க. பழைய கர்ம வினையின் சுமையை குறைக்க என்ன வழி அப்படின்னா, சதா வந்து இறை சிந்தனையில் இருக்கிறது, தவம் செய்வது தான். செய்யும்போது தான் கர்ம வினையை நாம் வந்து குறைக்க முடியும். விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இது எப்படி தோன்றியது, இது எப்படி உருவானது, இத்தனை கோள்கள் எப்படி உருவானது, இதை உருவாக்கியவர் யார், இதுக்கு பொருள் கொண்டு வந்து சேர்த்தவர் யார். இப்போ நாம் ஒரு சிலை வடிக்கிறோம், மலையில் போய் கல்லை கொண்டு வரோம், சிலை வடிச்சு வர்றோம், பயிர் செய்கிறோம், அதுலேருந்து தானியம் வருது. இது நம்ம இங்கிருந்தே உற்பத்தி பண்ணுறோம். அண்டத்தில் இதை உற்பத்தி பண்ணவர் யார்? பூமி வந்து ரொம்ப சின்ன கோள். பூமி வந்து ஆண்டவனுக்கு ஒரு கடுவு மாதிரி. அப்போ இதை விட வியாழன் பெரிய கோள். இந்த சூரிய குடும்பம் போல 1000 சூரிய குடும்பங்கள் அண்டத்தில் உள்ளது. என்ன சொல்கிறாங்க? 1000 சூரிய குடும்பம் அண்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த அண்டத்தை பற்றி விசாரணை செய்து கொண்டிருங்கள். அப்போதான் இந்த பிண்டத்தில் இருப்பது என்ன என்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும், பட்ட பகல் போல் தெரியும் அப்படின்றார். அதான் அந்த நட்சத்திரங்களின் சுரூபம், ரூபம், சுபாவம் என்ன, அதனுடைய சுபாவம் என்ன. இப்போ சொல்கிறாங்க, சந்திரனுக்கு இந்த சுபாவம் இருக்கிறது, சூரியனுக்கு இந்த சுபாவம் இருக்கிறது, செவ்வாய்க்கு இந்த சுபாவம் இருக்கிறது. குணங்கள் அதான், சூரியனுக்கு இந்த குணம் இருக்குது, ராகுக்கு எதுக்கு இந்த குணம் இருக்குது, குருவுக்கு இந்த குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதுதான் இப்போ சோசியம் பார்க்குறவங்க சொல்கிறாங்கல்ல,
இவர் வந்தால் கெடுதல், அவர் வந்தால் நல்லது, இவர் வந்தால் நல்லது அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. இந்த குணங்களை நீங்கள் விசாரித்து அவர்களை வசப்படுத்துங்கள் என்றார். எப்படி? நீ எந்த சோசியும் பார்க்க வேண்டியில்லை, இந்த அவர்களுடைய குணத்தை அறிந்து அவர்களை விசாரணை செய்து கொண்டிருங்கள், அவர்கள் நன்மை செய்ய ஆரம்பிப்பார்கள். கெட்டவனாக இருக்க மாட்டான், சில நேரத்தில் நன்மை செய்ய ஆரம்பிப்பான். அதுபோல் நல்லவங்களும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, சில நேரத்தில் அவங்களும் கொஞ்சம் விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. அதனால் அதான் உறவினில் உறவும் உறவினில் பகையும். உறவு கொஞ்ச நாளைக்கு வரும், பகை கொஞ்ச நாளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்லவங்க கொஞ்ச நாளைக்கு நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு கூட நிறுத்திடுவாங்க. ஆனால் கெட்டவங்களும் சில நேரம் நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த நட்சத்திரங்களின், இந்த கோள்களின் குணங்களை விசாரணை செய்து கொண்டிருங்கள். இதுவே ரொம்ப நாள் ஆகும் நம்ம இதை விசாரணை செய்யறதுக்கு. இதுக்கு பேர் தான் அண்ட விசாரம். என்ன சொல்கிறது? அண்டத்தினுடைய விசாரம். அப்புறம் அதன் பிறகு பிண்டத்தினுடைய விசாரம். இந்த பிண்டத்தில் நாம் யார், நாம் எப்படி வந்தோம்? ஆயுதத்துலேருந்து தான் வந்தோம், அது தெரியும். இந்த உயிரானது எங்கேருந்து வந்தது? அண்டத்திலிருந்து வந்தது. அந்த அண்டம் எங்கே இருக்கிறது? அந்த அண்டத்தில் நாம் எப்படி இருந்தோம், என்ன உருவாக இருந்தோம், இதெல்லாம் நீங்கள் சதா எண்ணிக்கிட்டே இருங்க, விசாரணை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றார். இந்த தேகத்தில் கண் புருவத்தில் முடி இருக்குது. கண் புருவத்தில் பார்த்தா முடி இருக்குது, கண்ணில் முடி இருக்குது. ஆண்களுக்கு போல தாடி இருக்குது. நெத்தியில் மட்டும் முடி முளைக்க மாறுது யாருமே. ஆண்களை பாருங்கள், நெத்தியில் முடியே கிடையாது, இந்த இடம் இங்கே கிடையாது. இந்த கண்ணுக்கிட்ட, ஏன்னா கண்ணுக்கு தொல்லியாக இருக்குன்னு சொல்லி இறைவன் எப்படி படிச்சுக்கிறான் பாருங்கள். இங்கே முடி இருந்ததுன்னா பார்வை சரியாக பார்க்க முடியாது. அதனால் அங்கேருந்து ஒரு 2 அங்குலம் விட்டுருக்கான் இடைவெளி. 2 அங்குலம் இடைவெளி விட்டு இங்கே முடி கொடுத்துட்டான். அதேபோல் மூக்குக்கு நல்லா காற்று போகணும், ஃபில்டரான காற்று, சுத்தமான காற்று போகணும், காற்றுல தூசுலாம் வரும், கிருமிகள் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே முடி கொடுத்துட்டான். மூக்கு உள்ளேயும் முடி கொடுத்துட்டான், இங்கேயும் முடி கொடுத்துட்டான். இந்த காற்றுல பட்டு இங்கே ஃபில்டர் பண்ணி இந்த அழுக்கு நிற்கும், இது உள்ளே போய் அங்கே ஃபில்டராகி அந்த அழுக்கு அங்கே நிற்கும். அதான் மூக்கு அழுக்கு எடுக்கணும்னு சொல்லுவார், கண் அழுக்கு எடுக்கணும்னு சொல்லுவார், தொப்புள் அழுக்கு எடுக்கணும்னு சொல்லுவார், பல்லு அழுக்கு எடுக்கணும்னு சொல்லுவார், இதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவார். இதுதான் முக்கியமானது. இப்போ இப்படி இந்த முடி வளர்வதற்கு இதை நாம் விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் ஏன் இப்போ விபூதி வச்சுருக்கேன் அப்படின்னா, சிலர் இவர் இந்துவா இல்லை முஸ்லீமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாமே சமந்தான், இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் எல்லாம் கிடையாது. நாங்கள் எல்லார்கிட்டையும் பழகுவோம், எல்லார்கிட்டையும் சமமாக தான் இருப்போம். எங்களுக்கு அது மதம்ன்றது கிடையாது. மதமான பேய் சன்மார்க்கத்தில் உள்ளவங்க கிடையாது. என்னை பார்க்குறவங்களாம் பாயின்னு தான் கூப்பிட்றாங்க. சரிங்கன்னு சொல்லிடுறது. அதுதான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஒரு அடையாளம் ஒன்று வைங்க, எல்லோரும் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. பாயின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அப்புறம் அவங்க சில கேள்வியெலாம் கேட்குறாங்க. பாயின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் பிள்ளை எங்கே இருக்குது, நீ துபாயில் இருக்குதா, சவுதியில் இருக்குதா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் இல்லைம்மா, நான் ஒரு இந்து தான், ஒரு லட்சியத்துக்காக முடி வளர்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு. அப்போ இந்த முடியெல்லாம் ஏன் வளருது, இதுக்கு வளர்ச்சி கொடுக்குறவ யார்? கண்ணுக்கு அந்த முடி இல்லைன்னா கண் பார்வை நல்லா இருக்காது, கண்ணில் தூசு போய் விழுந்துடும். அப்போ ஒவ்வொரு நேரமும் அந்த கண் எமிச்சிக்கிட்டே இருக்குது, கண் சிமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அங்கே முடி இருக்குது, அந்த முடியில் அந்த அழுகு நின்று போகுது. இந்த புருவத்துக்கு ஏன் முடி வச்சார்? இது இல்லைன்னா ஒரு அழகே இருக்காது, அதுக்கு முடி இருக்குது.
அதுலேயும் சில காரணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளங்கையில் முடி இல்லை, அதுக்கு மேலே பார்த்தா முடி இருக்குது, உடம்பெல்லாம் முடி இருக்குது, உள்ளங்கையில் கிடையாது, நெத்தியில் கிடையாது. அப்போ இந்த முடி வளர்கிற காரணம் என்ன? இது பிண்ட விசாரன்றது. இந்த பிண்டத்தில் இருக்கிற, இந்த உடம்பில் இருக்கிற விசாரணை செய்து கொண்டிருங்கள். இது ஒவ்வொரு நாளாக நீங்கள் விசாரணை செய்யும்போது உள்ளிருந்து ஆண்டவன் உங்களுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு சொல்கிறார். நகம் பாருங்கள், வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்குது. முடி வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், வந்துகிட்டே இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக வெட்டில் இவ்வளோ நீட்டு வந்து போச்சு. அப்போ அதை பாருங்கள், முடி வெட்டினா வலிக்காது, நகத்தை வெட்டினா வலிக்காது, உடம்புல எங்கே வெட்டினாலும் வலிக்கும். அப்போ அதுக்கு ஒரு இறைவன் என்ன ஒரு உணர்வு கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த முடியை அகற்றினால் வலி இருக்கக்கூடாது, வலிச்சா அகற்ற மாட்டான் அப்படின்னு. நீட்டலும் வேணாம், வழித்தலும் வேணாம்னு சொல்கிறாங்க. அது நீ வலிக்கும் வேணான்னு தான் சொல்கிறாங்க, நீட்டம் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி என்னன்னு தெரியல. நீட்டலும் வேணாம், வழித்தலும் வேண்டாம் அப்படின்றார். இப்படி நீங்கள் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் உங்களை ஏளனம் பேசுவார்கள். இது வள்ளல் பெருமாள் சொல்கிறார். நீ இதெல்லாம் விசாரணை பண்ணினே இந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை ஏளனமாக பேசுவாங்க. என்னையே ஏளனமாக பேசுனாங்க, அவங்க அறியாமையில் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் அறியாமையால் பேசுகிறார்கள், அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அறியாமையால். அவர்களுக்கு உண்மை தெரியாது. என்ன சொல்கிறாரு? அவர் உண்மை தெரியாது பேசுகிறாங்க. நான் போகும்போது கூட ஏதாவது ஒரு ஏளனமாக பேசுவாங்க தான், நான் அதை கண்டுக்கிறது இல்லை. அவர்களாக தான் சொல்கிறாரு, அவங்க அறியாமையால் பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் கண்டுக்காது அப்படின்றாரு. அதை நீங்கள் லட்சியம் செய்யக்கூடாது அப்படின்றார். அதை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை விட்டுடணும் அப்படின்றார். இப்போ இதெல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கும்போது நம்முடைய மூளை கொஞ்சம் வளம் பெறணும். மூளை வளமாக இருக்கணும், சூடு சமநிலையில் இருக்கணும். இந்த விசாரம் செய்யும்போது சூடு அதிகமாகும். அண்ட விசாரம், இந்த பிண்டத்தினுடைய விசாரத்தை நம்ம எண்ணி பார்க்கும்போது, இந்த விசாரணை உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு 8 வயசு இருக்கும்போது இந்த விசாரணை நான் செய்திருக்கிறேன். வள்ளலாரே எனக்கு தெரியாது. அப்போ எந்த சித்தர்களையும் தெரியாது, அழகணி சித்தர் மட்டும்தான் தெரியும். அந்த பாடல் ஒரு பெரியவர் வாங்கி கொடுத்தார், அந்த புக்கு. அப்போ நான் உட்காந்துருக்கும்போது என்னை உற்று பார்ப்பேன். நான் தனியாக, நாம் யார் இப்படி உருவத்தை அப்படி பார்ப்பேன். நம்ம யார் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் நேரம் உணர்ந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாகிடும். அந்த நேரத்தில் அது என்னன்னு சொல்கிறதுக்கே இல்லை. அந்த மாதிரி எனக்கு உடனே ஒரு செகண்டில் நான் அதை மாற்றிடுவேன். இல்லைன்னு கேட்டால் நம்ம எங்கேயே போகிற மாதிரி, யாரோ என்னமோ தெரியலன்ற மாதிரி ஒரு பயம் மாதிரி வரும் எனக்கு. நாம் யார் அப்படின்னு. இது 8 வயசு இருக்கும்போதே நான் செஞ்சுருக்கிறேன். இது இயல்பாகவே நானே செஞ்சது, யாரும் சொல்லி தரல. நம்ம யார் உட்காந்துருப்பேன். அப்போ சட்டெல்லாம் போட்டுருக்க மாட்டேன், ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு கல் மேலே உட்காந்துட்டு, நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம், என்ன இது, சூரியன் தெரியுது, பூமி இருக்குது, நட்சத்திரமாக இருக்குது, நிலவெல்லாம் நான் ஒத்து பார்ப்பேன். அப்போ நிலவு வந்ததுன்னா அதையே பார்த்துட்டே இருப்பேன். பௌர்ணமின்னா மாட்டு பார்த்துட்டே இருப்பேன். இந்த 15 நாள் எப்படி மறையுது, இது எப்படி தேயுது, அப்போ தெரியாதுல்ல. இது எப்படி தேஞ்சு போகுது, இது ஏன் ரவுண்டாக இருக்குது, எப்படி தேயுது. அப்பயே நான் அந்த பிண்டத்தை விசாரணை செஞ்சுருக்கேன். வள்ளல் பெருமான் இப்போ தான் நமக்கு ஒரு 25 ஆண்டுக்கு முன்னே தான் இந்த விசாரணை செய்ய சொன்னார், தெரியுது. ஏற்கனவே இந்த விசாரணை நான் செய்திருக்கிறேன். இது இயல்பாகவே எனக்கு வந்தது. இது நான் பொய் சொல்லவில்லை, எப்படி பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன், உண்மையே சொல்கிறேன். என் அவங்க ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் இது போலாம் உண்மையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு. அது என்னால் நிறுத்தி வைக்க முடியாது. இந்த விசாரணையை சொல்லின்னு வரும்போது நான் அந்த மாதிரி தனிமையாக உட்காந்து விசாரணை பண்ணும்போது என் உடம்பு ஒரு மாதிரியாக மாறிடும். அப்படியே சிலுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யார் என்னன்றது ஒரு மாதிரி ஆகிடும்.
அப்புறம் நான் என்ன செய்வேன், ஒரே செகண்டில் மாற்றிடுவேன் அது. அப்புறம் அப்படி இயல்பாக வந்துடும். இது 8 வயசில் நடந்தது எனக்கு. நான் இப்போ சமீபத்தில் வரல, 8 வயசுலேருந்தே நான் பக்தி. இன்றைக்கி வந்து பக்தி கிடையாது. இது ஆண்டவன் எங்கே இருக்கிறான்னு தேடின ஆள். ஐயப்பன் கோயிலுக்கு 480 கிலோமீட்டர் நடந்து போய் ஐயப்பன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தாலும், அதுவும் சித்திரை மாதம் வெயிலில், பங்குனி மாதம் நடக்கிறோம் நல்ல வெயிலில். அப்படிலாம் ஆண்டவன் எங்கே இருக்கிறான்னு ஓடி ஓடி பார்த்து, திருப்பதிக்கு நிறையா போயிட்டு பெருமாள் எங்கே இருக்கிறான்னு தேடி இருக்கிறேன். ஆனால் தான் அந்த அனுபவம் கிடச்சிது எனக்கு. நாங்கள் இப்போ 75 போகும்போதெல்லாம் ஆகாரம் கிடையாது. 74 73 யாரும் ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க, ஹோட்டல் தான் சாப்பிடணும். இல்லைன்னா போகிறவங்க அரிசி எல்லாம் பதார்த்தம்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கேயே வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க சில பேர். நான் கூட ஒரு முறை அப்படி சாப்பிட்ருக்கோம். திருப்பி அந்தந்த கோயிலையும் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு தான் அப்புறம் போவோம். கோயிலுக்கு எல்லாம் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. எந்த கோயிலுக்குலாம் சாப்பாடு இருக்குது 1 மணிக்கு. அரசாங்கமும் கொடுக்குறாங்க, கோயில்லையும் கொடுக்குறாங்க, நம்மளை மாதிரி தனியாரும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல மக்களுக்கு. ஆனால் ஆகாரம் கொடுக்குறாங்களே, என்ன காரணம், எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க, ரைட்டு. அப்போ நாமளும் ஒருவருக்கு உதவணும், நம்ம வீட்டில் வரவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த அளவு செய்யாட்டாலும் யாராவது பசின்னு வந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் தவம் செய்யும்போது மூளை வளம் பெற வெண்பூசணி சாப்பிடுங்கள். வெண்பூசணியை சாறு எடுத்து அதில் மிளகுத்தூள் தேன் கலந்து சாப்பிடுங்க. இது ஒரு நல்ல உணவு. 100% உங்களுக்கு அண்டத்தில் இருக்கிற விசாரணை செய்வதற்கு, ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இது உபகாரமாக இருக்கும். அபாரமாக அண்ட விசாரம் செய்வதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறார். வெண்பூசணி நம்ம ரோட்டில் போட்டு உடைச்சி யாராவது வழி விட்டு அடிபட்டு கை கால் உடைச்சிக்கிறாங்க. அது ரோட்டில் போட்டு உடைக்கிறதுக்காக இல்லை, நாம் சாப்பிட்டு அண்டத்தில் இருக்கிற விசாரணையை, அறிவு வளர்ச்சி பெறணும், மூளை பலம் பெறணும். மூளை நல்லா இருந்தால் தானே, மூளை தானே நமக்கு மூலதனம். எனக்கு மூளை நல்லா இருந்தது தான் நான் பேசுகிறது எல்லாம் கேட்பாங்க, பார்ப்பாங்க. மூளை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் பேசுறது கேட்க மாட்டுறாங்க. அதை பற்றி நான் பொருட்படுத்தலை. கேட்டாலும் கேட்கட்டும் போட்டோம் அப்படின்னு. ஏன்னா மூளை வந்து நுட்பமான வார்த்தைகளை கொடுத்ததுன்னா தான் கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், நான் நினைக்கிறேன் வெண்பூசணி நிறைய சாப்பிடணும் அப்படின்னு. வெண்பூசணி இதுக்கு மிகவும் சிறந்தது. வெண்பூசணியை செஞ்சு 2 வேளை கூட சாப்பிட்லாம். ஒன்று தேன், மலைத்தேன், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். அது கூட மிளகும் தேனையும் சாப்பிட்லாம். மிளகு சூரணம் செய்து ஒரு கொண்டக்கடலை அளவு மிளகு தூள் பொடி, அதில் 2 சொட்டு தேனை விட்டு குழச்சி சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. சளியை வந்து சுத்தமாக இருக்கும், உடம்புல விஷமே இருக்காது, எல்லா விஷயத்தையும் வெளித்தள்ளும். வைட்டமின் இ சத்து கொடுக்கும், அடிப்பட்டால் ரத்தம் வெளியே போகாது. மிளகுல ஏகப்பட்டதுக்கு சொல்லிகிட்டே போகலாம். கருமிளகு, வெண்மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், பூச்சி பிடிக்குது. அது கொக்கோன்னு ஒரு சாக்லேட் இருக்கான், எனக்கு தெரியல இது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், அந்த சாக்லேட்டு வெள்ளை மிளகுல செஞ்சுருப்பாங்க, அது கசக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கசக்கிற சாக்லேட்லாம் இப்போ யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னார், கொக்கோன்ற ஒரு சாக்லேட்டு கசப்பாக இருக்கும், உடம்புக்கு போஷாக்கு கொடுக்கும், உடம்புக்கு நல்லது செய்யும், பூச்சிலாம் வராது வயிற்றில் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சவனாப்பே சாப்பிடக்கூடாது, எலும்பினுடைய வளம் குறைன்னு சொல்கிறாங்க. யாராவது கேட்குறாங்களா? இல்லை, அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் வெந்தயம், பச்சை பயிர் இருக்குல்ல, வெந்தயத்தை முளை கட்டணும், பச்சை பயிரை முளை கட்டணும். இதில் ஒரு 10 கிராம், அதில் ஒரு 10 கிராம் காலையில் சாப்பிடணும். அப்போ வெண்பூசணியும் வெந்தயமும் பச்சை பயிரும் சாப்பிட்டு வந்தால் நம் தேகம்
இறைநிலையை அடைவதற்கு தயாராகிவிடும். அறிவு வளர்ச்சி இருக்கும். அறிவு வளர்ச்சி இருந்தால் எல்லாவற்றையும் அடையலாம். ஞாபக சக்தி தான் மெயினாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அறிவு வளர்ச்சி வரும்போது ஞாபகம் அப்படியே இருக்கும். ஒரு புக்கை படிக்கிறோம், இல்லை ஒரு இடத்துல கேட்குறோன்னா அப்படியே வந்து பேசலாம், அப்படியே சொல்லலாம். 8 நாளைக்கு முன்னாடி என்ன குழம்பு சாப்பிட்டேன்னு சொல்லலாம். 8 நாளைக்கு முன்னாடி என்னென்ன பதார்த்தம் சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி 3 நாளுக்கு முன்னாடி இல்லை நேற்றுக்கு சாப்பிட்டதே இன்றைக்கி சொல்ல முடியல. காரணம்னா மூளையினுடைய பலம் கம்மியாக இருக்கிறது. இதுக்கு 2 பொருள் சாப்பிட்டா போதும். வெந்தயம், பச்சை பயிறு முளை கட்டி சாப்பிடணும். வெண்பூசணி, தேன், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். ஒரு 200 மில்லி காலை மாலை சாப்பிட்டா நல்லா அபாரமாக இருக்கும். எந்த நோயும் வராது, மூல நோயெல்லாம் வராது அப்படின்றார். மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும், மூலமும் வராது. அப்படி அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.